1955ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு குறித்த பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT கல்லூரியில் சேர்ந்து படித்தார். பின்னர் முதுகலை பட்டம் பெற்றார். முதலில் அப்துல் கலாம் சேர்ந்த சென்னை விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்தார். இவரது திறமை அவரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியமர்த்தியது. பல ஏவுகணைகளை பறக்கப்பட்டு இந்தியாவில் பெருமை சேர்ந்ததால் இந்தியாவில் ஏவுகணை நாயகனாக அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் 2008 பதவியேற்றார். பூஷன் பாரத ரத்னா போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அக்னி சிறகுகள் இந்தியா 2005 அக்னிபெண்கள் புதிய தோன்றல் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். 1999ஆம் ஆண்டு போக்கிட் மாநில சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவரது பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் தேதி உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள்: பயந்தால் வரலாறு படைக்க முடியாது. வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு வாய்மை வேண்டும். அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது, துன்பத்திற்கே துன்பம் கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமமான, ஒரு நல்ல நண்பர் ஒரு உலகத்துக்கே சமமான. நீ சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் முதலில் நீ சூரியனாக எரிய வேண்டும். உனது முதல் வெற்றியின் திருப்தி ஓய்வு கொள்ளாதே. உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டத்தினால் மட்டும் என்று கூற ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது. நீ தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்யும் கனவே கனவாகும். அதிகாலை நீ நினைத்த நேரத்திற்கு எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறைகள் வந்தால் அது லட்சியம். துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்து விட்டானே, அதற்கு கற்பித்த பாடத்தை மறந்து விட்டானே. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாற்றை ஆகுவதில்லை, வரலாற்றை ஆகுவதும் தனக்காக வாழ்வதில்லை போன்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களே என்று கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.